ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பெஷலான ரெசிபியும் கூட இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரருக்கு இன்றைக்கி பர்த்டே அப்படிங்கிறதுனால அவர் போலி கேட்டிருந்தார், உப்பட் ரெசிபி. அதான் இன்றைக்கி நான் செஞ்சு கொடுக்க போகிறேன். வாங்க இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாவு பிசையறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 300 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம உள்ள பூர்ணம் ஸ்வீட் வைக்கிற மாதிரி இருந்தாலும் மேலே இருக்கிற மாவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். அதனால் உப்பு கரெக்டாக சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் லைட்டாக கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவை ஓரளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா இது கூடவே எண்ணெயை சேர்த்து நான் பிசைஞ்சிக்க போகிறேன். ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. மாவை முடிஞ்ச அளவுக்கு நல்லா எண்ணெயை சேர்த்துட்டு பிசையும் பொழுது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் போலி சாப்பிட. எண்ணெய் ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். சேர்த்துருந்த எண்ணெய் நல்லா இழுத்துக்குச்சு பாருங்கள் மாவு. அந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் போலி சாப்பிட. கொஞ்சம் இலக்கமாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அதாவது சப்பாத்திக்கு மாவு பிசைகிறத விட கொஞ்சம் இன்னும் சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போலி தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடைசியாக இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயை தடவி விட்டுட்டு மாவை ஊற வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி அப்படி இல்லைன்னா ஒரு எண்ணெய் கவர் கூட போட்டு மூடி வச்சுருங்க. எப்போவுமே போலி செய்கிறதுக்கு மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சுட்டு செய்யணும். குறைஞ்சது ஒரு 4 மணி நேரத்துக்காவது மாவு ஊற வைப்பாங்க. அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 மணி நேரமாகச்சு நீங்கள் மாவை நல்லா ஊற வச்சுட்டு செய்யுங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரத்துக்கு மாவை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா போலி செய்ய போகிறேன். பருப்பு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கடலை பருப்பு எடுத்து 1/2 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து ஒரு குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பு விசில் வெயிட் குறைஞ்சிருச்சு. நான் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்கள், கையை வச்சு அழுத்துனா இந்த மாதிரி நல்லா மசியணும். அதுக்காக கடலைப்பருப்பு ரொம்ப குழையிற அளவுக்கு வேக வைக்கக்கூடாது. பருப்பை எடுத்து நம்ம மசிச்சோம்னா மசியணும். அந்த அளவுக்கு வெந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை வடிச்சிட்டு நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கடலைப்பருப்பை வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் கடலைப்பருப்பில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு வரும். மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கடலைப்பருப்பை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அதாவது 1-2 பருப்பு மட்டும் லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைக்கணும். வெல்லத்தை கரைச்சிக்க போகிறேன். 1 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு இதுக்கு மேலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் ஒரு கடாய் வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த கடாயில் வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துடுறேன். இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு சிட்டிகை அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துடுறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு நல்லா கெட்டியாக வரணும். மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணணும். இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா சூடாகட்டும். மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக ஊறி வந்திருக்கு. நான் பார்த்திங்கன்னா எண்ணெய் கவர் போட்டு மூடி வச்சுருந்ததுனால மாவு பார்த்திங்கன்னா மேல் பகுதி காயாமல் நல்லா சாஃப்டாகவே அப்படியே இருந்துச்சு. போலியை தட்டுறதுக்கு ஒரு எண்ணெய் கவர் அப்படி இல்லைனா வாழை இலை கூட எடுத்துக்கோங்க. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா இப்போ போலி தட்டுறதுக்கு கவர்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வாங்கி கூட போலி தட்டிக்கிறாங்க. நான் எண்ணெய் கவர் யூஸ் பண்ணி இப்போ தட்டி எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெய் கவரில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தட்டிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி லைட்டாக அப்படி விரித்து விட்டுட்டு பருப்பு பூர்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பருப்பு பூர்ணத்தை கொஞ்சமாக எடுத்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன்.
பூர்ணத்தை மாவுக்கு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி சுருட்டி இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துக்கலாம். கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு தட்டுங்க, அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஓரளவுக்கு மொத்தமாக தட்டினதுக்கப்புறமா தவாவில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி கையில் வச்சுக்கிட்டு இந்த பேப்பரை இழுத்தோம்னாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன். இப்போ நான் ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ இன்னொரு பக்கமும் எண்ணெய் தடவிக்கிறேன். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறையா சேர்த்து செய்வாங்க, அதனால தான் அது பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும். 2 பக்கமும் போலி நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். பருப்பு போலி வந்து இப்போ நம்ம செஞ்சாச்சு. அவருக்கு வந்து கொடுக்கலாம், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவார். நல்லா இருக்குங்களா? சூப்பர், நல்லாயிருக்கு. அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு ரெசிபி. கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.